பியூட்டி டாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் வெல். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 4 வீக்ஸ் பேக் வந்து நம்ம ஹேர் க்ரோத் ஜேர்னி வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஒரு 4 டேஸ் பேக் வந்து 4 to 3 டேஸ் பேக் வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சுபஸ்ரீ கணேசன் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹேர் ஆயில் வந்து என்ன ஹேர் ஆயில் சிஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சுபஸ்ரீ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் இதுதான் நான் சொல்லுவேன். என் அக்கா எல்லாருக்குமே, என் பெரியம்மா எல்லாருக்குமே நான் இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களோட ஒப்பீனியன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எல்லாம் சொன்னேன். ஏன்னா எனக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் செட் ஆகுமா அப்படின்ற ஒரு தாட்ல தான் நான் அவங்களுக்கு சொன்னேன். அவங்க வந்து ஒரு 4 to 5 months கிட்ட யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே அதை சொன்னாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருமே நான் சொன்னாங்க, எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் உங்க கூட இந்த ஹேர் ஆயில் பற்றி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஸோ சுபஸ்ரீ பார்த்துக்கோங்க, இதுதான் சீசா ஹேர் ஆயில். ஸோ இந்த சீசா ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து ஒரு 260 சம்திங், 200 ml 260 ஒரு 250 சம்திங். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தீர்ந்து போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கொடுத்தோன்னா 300 ஆயிடுச்சு. எனக்கு டெலிவரி சார்ஜஸ்லாம் சேர்த்து 300 ஆயிடுச்சு இது எனக்கு. இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை மந்த் வரும்னா ஒரு 1 month 1.5 month அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே எனக்கு ஜாஸ்தி வராது. மோஸ்ட்லி நான் அது எப்படி அப்ளை பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 3 days 4 days கிட்ட நான் அப்ளை பண்ணுவேன். இப்போ நான் ஃப்ரீயாக இருக்க மீன்ஸ் 3 days 4 days யூஸ் பண்ணுவேன், அப்ளை பண்ணிக்குவேன். அப்படி இல்லை எங்கேயாச்சும் நான் வெளியே போகிற சம்திங் வேலை இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு 2 days or 3 days கிட்ட தான் அப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட பில் எப்படி வந்திருக்கு, 292. இந்த ஹேர் ஆயில் ஆக்சுவலி இதோட பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு, பட் ஆனால் அது அவ்வளோ பெருசாலாம் இருக்காது ஹேர் ஆயில். எனக்கு இது பிடிச்சதே இதோட பேக்கேஜ் தான், அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் சீசா ஹேர் ஆயில். ஸோ என்னோட ஃபேவரட் ஹேர் ஆயில். நீங்கள் வாங்கின உடனே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இது மேலே வந்து சீல் இருக்கா, சீசா அப்படின்ட்டு உங்களுக்கு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த லெட்டர்ஸ். பிகாஸ் நான் வந்து ஒரு ஆன்லைனில் வாங்கினேன், அது எனக்கு ஃபேக்காக வந்துடுச்சு. 2 ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே, 100 ml 2 ஆர்டர் பண்ணிட்டேன். 2மே ஃபேக் ப்ராடக்ட். ஆனால் அது வந்து என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியல அது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கின உடனே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இதில் சீல் இருக்கா, இந்த மாதிரி சீசா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், அண்ட் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது மோஸ்ட்லி நான் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறது விட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் நான் வாங்குவேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சீக்கிரமாக தீர்ந்து போயிட்டே இருக்கும், ரைட்? மெடிக்கல் ஷாப் அப்படின்னும் போது வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்ற என்னோட மைண்ட் செட், பட் அது ட்ரூவான்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா மெடிக்கல் ஷாப்ஸ் உங்களுக்கு எங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அங்கே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 100 ml பாட்டில் நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, அது உங்களுக்கு ஓகே, தட் மீன்ஸ் நீங்கள் வந்து பெருசு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹேர் ஆயில் உள்ளே போகலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சீல் வந்து நல்லா இருக்கு, பட் இது டிராவல் ஃப்ரெண்ட்லியா அப்படி கேட்டா நோ. இந்த பாட்டிலில் நான் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து இதுலேருந்து வேற ஒரு பாட்டிலுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு நிறைய நான் கொட்டிடுவேன் ஆக்சுவலி. ஓப்பன் பண்ணிட்டாச்சு.
அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணல வந்து இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறோம். இது வந்து என்னோட ஃபேஸ் வாஷ் பாட்டில் ஆக்சுவலி. ஸோ க்ளீன் அண்ட் க்ளீன் ஃபேஸ் வாஷ் பாட்டில். ஸோ அதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நான் அதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இந்த இருக்குல்ல ரொம்ப குட்டி ஹோல் இருக்கும். ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் இது இருக்குது. ஏன்னா இது வந்து 150 ml ஆக்சுவலி. இது ஸோ இன்னொரு 50 ml இருக்குது. இது வந்து எனக்கு அதே மம்மிக்கு. இது வந்து என்னோட யூஸ் ஆகுது. இது வந்து என்னோட மம்மிகளோட யூஸ் ஆகுது. ஸோ அவங்க 50 ml போதும் அவங்களுக்கு. பட் எனக்கு வந்து நான் நிறைய தேய்ப்பேன். ஸோ அதுக்காக ஜாஸ்தி எடுத்துக்கிட்டேன். அண்ட் சுபஸ்ரீ இவ்வளோதான். சுபஸ்ரீ இது இந்த ஹேர் ஆயில் தான் சுபஸ்ரீ. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ரொம்ப பயந்தேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஹேர் ஆயில்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எனக்கு அவ்வளோ நான் ஹேர் ஆயில்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் நிறைய ஹேர் ஆயில்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கு செட் ஆகுமா, இது நம்மளுக்கு செட் ஆகுமா, இதுலையாச்சும் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி எனக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லை, இது மாதிரியே எனக்கு இன்னும் 2-3 ஹேர் ஆயில் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வேணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேபி நான் சொல்கிறேன் அதை. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிடுச்சு. ஸோ நான் ட்ரை பண்ணது வந்து எனக்கு டிக்டாக்லாம் வந்து சம்திங் சொல்லிட்டு இருந்தாங்க, ரைட்? ஸோ அதனால வந்து சரி ஓகே நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுறோம், இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து சீரியஸ்லி சூப்பராக இருந்தது இதோட ரிசல்ட் எனக்கு. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு 2 years கிட்ட ஆயிடுச்சு. ஐ திங்க் 2 years ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. இது வந்து 1 month 2 monthலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எனக்கு சீரியஸாக தெரியல. ஒரு 6 monthsல வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சது. எப்படின்னா உங்களுக்கு விஷுவலாகவே தெரியும் உங்களுக்கு. ஓகே விசிபிளாகவே எப்படி கொஞ்சம் க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் என்னோட அக்கா வந்து யூஸ் பண்ணி ஒரு 2 to 3 weeks இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு என்னோட அக்காவோட ஹேரை வந்து நான் உங்களுக்கு பிக் எடுத்து உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். ஸோ பாருங்க, வேற ஏதாச்சும் வீடியோஸ்ல கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எப்படின்னா அவ்வளோ ஒரு அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கான ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும் தான். பட் அவங்க வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க. எப்போனா ஒரு 10 years ஒரு 15 years சம்திங். ஸோ அப்போ வந்து ஹேர் கட் பண்ணிட்டாங்க. நல்லா லாங் ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிட்டாங்க ஒரு பார்லரில். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஹேர் க்ரோவே ஆகலை. அது என்ன ரீசன் தான் அவங்களுக்கு க்ரோவே ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் ஆயில சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போதான் வந்து அவங்களுக்கு விஷுவலாகவே ஒரு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை கூட என் சித்ராக்கா பார்க்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நீ கண்டிப்பாக வருவாக்கா. என்னோட அக்காவையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பாருங்க அப்கமிங் வீடியோஸ்லாம். அவங்களோட ஹேரை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்க. அண்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹேர் ஆயில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்களா. ஸோ அவங்களுக்காக தான் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 month 2 monthலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ரொம்பலாம் இல்லை, 2 monthsலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஹேர் ஃபால் ஹெவி இருக்கு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு 2 weeks ஒரு 1 monthலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். அண்ட் நான் வந்து ட்ரை பண்ணிட்டதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கம்பல்சரி நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஓகே மீன்ஸ் உங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, அண்ட் என்னோட ஹேருக்கு நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஃபுல்லாக ஆயுர்வேதிக் தான். 100% நேச்சுரல்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் 100% ஆயுர்வேதிக் அண்ட் trusted by doctor and clinically proven இதெல்லாம் போட்டுருக்காங்க. support hair growth and reduce hair fall. கண்டிப்பா இது ட்ரூ. நல்ல ஒரு ஹேர் growth வந்து நல்லா இருக்கு அண்ட் ஹேர் ஃபால்ல சீரியஸாவே ஸ்டாப் பண்ணுது. இப்போ வந்து ரீசனா ஒரு ஹேர் ஃபால் இருக்கு. ஸோ அது ரீசன் வந்து அம்மா சொல்றாங்க, பாப்பா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 4 month ஆகுது. ஸோ நல்லா சிரிக்கிற தம்பி நம்ம எல்லாரையும் பார்த்து அப்படி இருக்கும்போது சிரிக்கிறதுனால தான் வந்து ஹேர் ஃபால் ஆகுது. அப்படி தம்பி சிரிக்கிறதுனால தான் ஹேர் ஃபால் ஆகுது. நான் சொட்டே அப்படின்னு கவலை இல்லை. ஸோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதனால ஹேர் ஃபால் இல்லை. ஏன்னா 2 years நான் யூஸ் பண்றேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க, ஹேருக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அண்ட் என்னை நம்பி மட்டுமே நீங்கள் வாங்க வேணாம். உங்களுக்கு ஓகே உங்களோட மைண்ட் அண்ட் உங்களோட ஹார்ட் சொல்லலை
இது ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லல. சொல்லுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுச்சுன்னா ப்ளீஸ் அது ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகேவா? அண்ட் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே. அண்ட் இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டெமோ ஒன்று காமிச்சிடுறேன். என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வச்சு எடுத்துட்டேன். அண்ட் இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே. இது வந்து நான் சும்மா கையில் எடுத்துக்கிறேன். சரி, உங்களோட ஸ்கேல்ப் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க வந்து ஒரு சின்ன பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்கேல்ப் பண்ண மாதிரி டிஷன் எடுத்து ஸ்கேல்ப் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்ன மாதிரி ஏதாச்சும் சோம்பேறி யாராச்சும் இருப்பீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. நான் வந்து செம்ம படி சோம்பேறி. ஒரு வீடியோ எடுத்து ரொம்ப சோம்பேறி தரணும். அவ்வளோ ஒரு பக்கம் சோம்பேறி நான் பாருங்க. கையில போட்டுட்டு சும்மா கொஞ்சம் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்கேல்ப் ஃபர்ஸ்ட். பிகாஸ் எனக்கு ஸ்கேல்ப் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதெல்லாம் அதுல தான் எனக்கு ஹேர் வாங்கல. ஸோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கேன். ஓகேவா? கீழே கொட்டிருக்கேன். ஸோ ஒரே நாளே காலி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரே நாளாக காலி ஆகாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் கொஞ்சம் ஹெவியா தேய்ப்போம். ஐ மீன் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஹெவி ஆயில் தேய்ப்பேன். அண்ட் ஆஃப்டர் கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா ஒரு செகண்ட் டைம் ஃபோட்டோ டைம் வைக்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். ஒரே டைம் மட்டும் ஸ்கேல்ப் மட்டும் அப்படி பண்ணி ஹேர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஹேர் இங்க கீழே இருக்க பாட்டம் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த கீழே இருக்க பாட்டம் பண்ணி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. என்னோட வந்து ரொம்ப ஃபிஸியான ஒரு ஹேர். ஸோ இந்த ஃபிஸி ஹேர்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எது பண்ணாலும் கஷ்டம் தான். என்னோட எண்ணில் வந்து ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட எண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணிக்கோங்க. உங்களோட எண்ட்ஸ் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பன் போட மாதிரி போட்டுக்கலாம். ஒரு இப்போ வந்து அடுத்த ஸ்டெப். ஓகே. அடுத்த ஸ்டெப் வந்து என்னோட ஹேர் வந்து ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. ஒரு நல்ல ஒரு மசாஜ். ஓகே. அப்படியே மாதிரி மைல்டா. ஓகே. ரொம்ப ஹெவியா இல்லை, சும்மா மைல்டா வச்சு ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. உங்களுக்கே தோணல ஓகே அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லிட்டில் பிட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். பிளட் சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா உங்க ஹேர் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ கண்டிப்பா வந்து இது இதே மாதிரி பண்ணி பாருங்க. அண்ட் எனக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ அதுல வந்து நான் நிறைய எக்ஸசைஸ்லாம் சொல்லி தரேன் உங்களுக்கு ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு. அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா பேன் போட்டுட்டு நான் போயிட்டு மசாஜ் கொஞ்சம் சொல்லி மெதுவாக மைலடி சூப்பர் சாங்கிட்டு பண்ணதான் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கும். ஸோ அதனால நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ட்ரை பண்ணிட்டு மறக்காம என் கமெண்ட் செக்ஷன் எப்படி சொல்லுங்க. அண்ட் சுபஸ்ரீ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் முடிஞ்சது நம்ம வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் டேக் கேர். பை.